வணக்கம். சந்திரன் சிஏபிஎஃப் அகாடமி ஹிந்தி தக்ஷன் பாரத் பிரச்சார சபா நடத்தக்கூடிய தேர்வு வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறும். ஸோ இதில் பிரவேசிக்கா பார்ட் 3ல் ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னன்னா 10 நம்பர் கிடைக்கும், அதாவது 10 மார்க் கிடைக்கும். ஸோ இதுக்கான ஒரு டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லுவோம், ஹிந்தி மொழியாக்கம், ஹிந்திமே அனுபாத் கீஜியே அப்படின்னு சொல்லி ஒரு மொழியாக்கம் இருக்கும். ஸோ இதில் தமிழில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே ஆங்கிலத்தில் இருக்கும். ஸோ அதை ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் வரும். ஸோ அதை நம்ம முழுமையாக மொழிபெயர்த்து பார்த்தால் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம அங்கே படிக்க போகிறோம். இப்போ அதில் தமிழில் நம்ம அதில் சொல்கிறேன். 2 மாதங்களில் தேர்வு முடிவுகள் வெளியாயின. நான் தேர்ச்சி பெற்றதை உலகமே பார்த்தது. மக்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி எழுந்தனர், மேலும் சந்தேகப்பட்டனர். ஒருவர் என் தேர்வு முடிவை பார்த்து குருடன் கையில் வேட்டை பறவை என்ற கதையை நினைவுபடுத்தினார். ஒருவர் பாறையில் புல் முளைக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டார். பல நாஸ்திகர்கள் இறைவன் இருப்பதை ஏற்றுக்கொண்டனர். நான் என் முதுகை தட்டி கொடுத்து கொண்டு வென்று கொண்டே இரு என்றேன் அப்படின்னு சொல்லி இதனுடைய கதை சாராம்சம் இருக்குது. ஸோ அதை எளிமையாக நம்ம ஹிந்தியில் புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எந்த வாக்கியத்தில் ஆரம்பித்து முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறதோ அந்த முற்றுப்புள்ளி வரைக்கும் அந்த ஹிந்தியை நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ குறிப்பாக இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட்டாக பார்க்குறோம். ஒரு வேர்டில் எது வரைக்கும் ஃபுல் ஸ்டாப் இருக்கோ அது வரைக்கும் அந்த வேர்டை எடுத்து ஹிந்தியில் தனியாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதை நம்ம படிக்கிறோம். இப்போ 2 மாதங்களே தேர்வு முடிவுகள் வெளியாயின. 2 மஹினாமே பரீட்சா பரிணாம் ஆகை. நான் தேர்ச்சி பெற்றதை உலகமே பார்த்தது. பூரி துனியானே தேக் லியா கி மே உதாரண் ஓ கே ஹூம் ஓ, அதாவது உத்தரான் ஓ கயா ஹூம். மக்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி எழுந்தனர். லோக், மக்கள்னா லோக், ஆச்சரிய சே ஜக் உட்டே, மேலும் சந்தேகப்பட்டனர். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பிஸ்திகத் தே, பிசாந்தி அப்படின்னு சொல்லலாம், பிசாந்திகத், பிசாந்திகத் தே. ஒருவர் என் தேர்வு முடிவை பார்த்து குருடன் கையில் வேட்டை பறவை என்ற கதையை நினைவுபடுத்தினார். किसने मेरी परीक्षा परिणाम के देखा और मुझे अंधे हाथ में शिकारी पक्षी की कहानी याद दिला दी. ஒருவர் பாறையில் புல் முளைக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டார். ஏக் நே ஷவிக்கார் கியா. காஸ், காஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல புல். சட்டான் பர் உக்தி ஹே, சட்டான் பர் அதாவது பாறை, சட்டான்னா பாறை, பாறை மேலே, உக்தி அப்படின்னா முளைக்கும், உக்தி ஹே அதாவது முளைக்கும் என்றார், ஏற்றுக்கொண்டார். பல நாஸ்தியர்கள் இறைவன் இருப்பதை ஏற்றுக்கொண்டனர். அநேக் நாஸ்திக் ஈஸ்வர் கே ஆஸ்தோ கே ஸ்வீகார் கர்த்தி ஹே. பல நாஸ்தியர்கள் இறைவன் இருப்பதை ஏற்றுக்கொண்டனர். அநேக் நாஸ்திக் ஈஸ்வர் கே அஸ்தித் கே ஸ்வீகார் கர்த்தே ஹே. இறைவன் இருப்பதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டனர் நாஸ்தியர்கள். நான் என் முதுகை தட்டி கொண்டு வென்று கொண்டே இரு என்றேன். மேனே அப்னி பீட், பீட்னா முதுகு, மேனே அப்னி பீட் தப் தபா தபத் பாய், தபத் பாய் ஷபா ஷபாஸ்ன்னு சொல்லுவோம், தபத் பாய். ஓர் கஹா ஜீத்தே ரோ, ஜீத்தே ரோ வென்று கொண்டே இரு, ஜீத்தே ரோ. உஸ்னே கஹா ஜீத்தே ரோ வென்று கொண்டே இரு என்று சொல்லி இந்த கதையை முடிக்கிறார். ஸோ இந்த பார்ட் இந்த இதில் வரக்கூடியல முக்கியமான ஒரு பகுதி. ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு இதில் தனியாக எடுத்து கொடுக்குறோம். ஸோ தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இது சந்திரன் சேப் அகாடமி. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பதிவில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.